Hi my loves, இந்த ஃபேஸ்ல இருந்து இந்த ஃபேஸ்க்கு எப்படி போறதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எந்த ஃபேஸ் மேக்கப் பண்றதுனாலும் நம்மளுக்கு ஸ்கின் ப்ரெப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இங்கே என்னோட ஸ்கின் ப்ரெப்பை முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து என்னோட எல்ஃப் பவர் கிரிப் ப்ரைமரோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கிரிப் ப்ரைமர் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட மேக்கப் வந்து எங்கேயும் நகராமல் ரொம்ப நேரம் லாஸ்ட் ஆகுற மாதிரி ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பட்டி ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் என்லார்ஜ்ட் போர்ஸ் இருக்குது. அதே மாதிரி என் ஃபேஸ் வந்து ரொம்ப டெக்ஸ்சர்டான ஃபேஸ். நான் வந்து என்னோட எக்ஸ்ஃபோலியேஷன் சைக்கிள் வந்து ஒரு தடவை ஸ்கிப் பண்ணால் கூட அது வந்து நல்லா நோட்டிசபிளாக இருக்கும். த ரீசன் பீயிங் என்னோட ஸ்கின்னும் ரொம்ப ஆயிலியான ஸ்கின். இந்த மாதிரி ஒரு சிலிகான் பேஸ்ட் பட்டி ப்ரைமர் வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தான ஃபினிஷ் கொடுக்கும். உங்களுக்கும் போர்ஸ் டெக்ஸ்சரைஸ் ஸ்கின் இருந்ததுன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னோட கன்சீலரை வந்து எனக்கு எங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் நான் அப்ளை பண்றேன். எனக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லா பிரவுன் ஸ்கின் கேர்ள்ஸ் மாதிரியும் என்னோட அண்டர் ஐஸ்லயும் என்னோட லிப்ஸை சுத்தியும் நல்லாவே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஹைப்பர் பிக்மெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் என் கன்சீலரை விட என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை தான் நான் ரொம்ப வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த மறைக்கிறத விட அது கியூர் பண்றது தான் வந்து பெஸ்ட் சொல்யூஷன். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பாத்தீங்கன்னா என்னோட ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கும் என்னோட ஸ்கின் டெக்ஸ்சருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் நான் வச்சிருக்கேன். ஸோ இட் ஹெல்ப்ஸ் மீ டு ஹாவ் அ வெரி ஸ்மூத் அண்ட் லைக் நாட் வெரி பிக்மெண்டட் ஸ்கின். பட் நான் என்ன பண்ணாலும் பீயிங் அ ப்ரௌன் ஸ்கல் எனக்கு கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்க தான் செய்யும். தட்ஸ் ஓகே. பட் வென் ஐ டூ மை மேக்கப் நான் வந்து இந்த மாதிரி கன்சீலரை எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் இந்த மாதிரி டாட் பண்ணிட்டு என்னோட ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். நான் ஏன் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணுறேன்னா அந்த வார்ம்த் ஆஃப் அவர் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த சூடு அது வந்து நல்லா அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணாலும் ஐ ஹாவ் அ சிங்கிள் ப்ரஷ். அந்த ஒரு பிரஷ் மட்டும் எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப பிடிக்கும் யூஸ் பண்றதுக்கு. ஸோ நான் எதர் ஃபிங்கர்ஸ் ஆர் இல்லைன்னா அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுவேன். ஒன்ஸ் நான் ஃபிங்கர்ஸை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வெட் ஸ்பஞ்ச், இங்கே வந்து ரியல் டெக்னிக் ஸ்பஞ்ச் யூஸ் பண்றேன். அதை வச்சு ஜஸ்ட் டேப் பண்றேன். நான் ரொம்ப அமுத்துல வெரி லைட் டேப்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா ஜஸ்ட் டு மேக் ஷுர் அந்த யூனோ எந்த ஒரு ஸ்ட்ரீக்ஸோ எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம கையில் பிளெண்ட் பண்ணோம் இல்லையா. கன்சீலர் மாதிரியே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ட்ரிக் ஒன்று டிக்டாக்ல நான் வந்து கத்துக்கிட்டேன். என்னன்னா டைரக்டா வந்து உங்க கன்சீலரை ஃபேஸ்ல போடாம இந்த மாதிரி கையில போட்டு தேய்ச்சிட்டு அதை ஸ்பஞ்ச் வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்து நம்ம ஃபேஸ்ல போடும்போது உங்களோட ஃபவுண்டேஷன் பயங்கர ஸ்மூதா இருந்தது. டெஃபினட்டா இட்ஸ் அ கேம் சேஞ்சர். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா வந்து பிளெண்டா ஆல்ரெடி கையில பிளெண்ட் பண்ணிட்டு அதை வந்து அந்த ஸ்பஞ்ச்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபவுண்டேஷன் நல்லா அந்த ஸ்பஞ்ச்லயே நல்லா ஸ்மூத்தா அப்ளை ஆகுது. சோ அந்த ஸ்மூத்தா அப்ளை ஆயிருக்கிறதுனால அது நல்லா வந்து ஃபேஸ் ஃபுல்லா ஒரு ஈவன் கவரேஜ் கொடுக்குது. இட்ஸ் நாட் லைக் நம்ம ஒரு இடத்துல ஜாஸ்தி ஒரு இடத்துல கம்மி இல்லாம ஓவரால் ஃபேஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கவரேஜ். அதே மாதிரி ஃபவுண்டேஷனை நீங்க கொஞ்சம் கழுத்துலயும் பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி ஃபேஸ்ல மட்டும் மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். சோ கழுத்துலயும் நீங்க பிளெண்ட் பண்ணணும். யூஸ்வலா ஒன்ஸ் மேக்கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த அவுட்ஃபிட் போடுறனோ அதுக்கு ஏத்த மாதிரி என்னோட ஃபவுண்டேஷனை கழுத்து கீழே எவ்வளவு தூரம் பிளெண்ட் பண்ணுமோ அவ்வளவு தூரம் பிளெண்ட் பண்ணுவேன். சோ இங்க நான் வந்து என்னோட செட்டிங் பவுடரை வச்சு ஃபுல் ஃபேஸ் அந்த ஃபவுண்டேஷன் எங்கெல்லாம் போட்டேனோ அங்கெல்லாம் வந்து செட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் நான் என்னோட ஐஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெரி பேசிக் நியூட்ரல் பிரவுன் ஷேடை வந்து என்னோட கண்ணோட லிட்ஸ் மேல ஃபுல்லா போட்டுட்டு அதே வந்து ஒரு ஃபிளஃபி ப்ரஷை வச்சு ஃபுல்லா பிளெண்ட் பண்றேன், எந்த ஒரு ஹார்ஷ் லைனும் இல்லாம. நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு கிரீன் சாரி போட போறதுனால ஒரு கிரீன் ஐ ஷேடோவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். நான் ஃபர்ஸ்ட் பிரஷ்ல ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து அந்த ஷிம்மர் எதுவுமே சரியா தெரியல. அதனால நான் என்னோட ஃபிங்கர்ஸ்ல எடுத்து ஸ்வைப் பண்ணும்போது அது ஒரு நல்ல வந்து அந்த பிக்மெண்டேஷன் இருந்தது. ஸோ அதனால ஃபிங்கர்ஸ்ல நான் வந்து ஃபுல் லிடுக்கு யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சேன். பட் அது டூ மச்சா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு நியான் கிரீன் மாதிரி இருக்கு இல்லையா. அதனால இந்த சைடு ஒரு ஷாம்பெயின் கோல்டு மாதிரி ஒரு கலரை வந்து ஹாஃப் லிட்ஸ்க்கும் இன்னொரு சைடு அந்த கிரீனையும் போட்டுட்டு நடுவில் அந்த பிளெண்டிங் பிரஷை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்றேன். இட்ஸ் ஃபிளாட் பிரஷ், அதை வச்சு பிளெண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் அதே அந்த பிரவுன் கலர் யூஸ் பண்ணேன் இல்லையா, நியூட்ரல் பிரவுன், அதை எடுத்து மேல எந்த ஒரு ஹார்ஷ் லைன் இல்லாம பிளெண்ட் பண்ணேன். இப்போ கொஞ்சம் டார்க்கர் ஷேட் பிரவுனை வந்து ஒரு நாட் வெரி ஸ்மோக்கியை லைட்டான ஸ்மோக்கியை கிரியேட் பண்ணலான்னு அதை வந்து சைட்ல மட்டும் ஆட் பண்ணிட்டு ஒரு வி ஷேப்ல வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து பார்த்தா வந்து ஐயோ நிறைய வேலை பண்ணும் போல இருக்குன்னு தோணும். பட் ஆனா ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள். ஆல் யூ நீட் டு நோ இஸ் அந்த ஃபியூ பேசிக் டிப்ஸ் டு டூ த ஐ ஷேடோ. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கலர்ஸை வச்சு பிளே பண்ணீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி அமேசிங். ஐ ஷேடோவை பொறுத்த அளவுக்கு நம்ம பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது பார்த்தா ஏதோ பிளாக் ஐ மாதிரி தான் தெரியும். ஒன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஐலைனர்லாம் போடும்போது தான் அதோட ஹோல் லுக்கே வந்து வெளியே வரும். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அதே மாதிரி அந்த டார்க் பிரவுன் ஐ ஷேடோ வச்சு ஒரு விங் கிரியேட் பண்ணிருக்கேன். யூஸ்வலா நான் விங்ஸ் வந்து நான் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னோட ஐ ஷேப்க்கு வந்து விங்ஸ் அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது.
ஸோ பட் ஸ்டில் இதை வச்சு கொஞ்சம் அந்த எலாங்கேஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விங்ஸ் பண்ணேன். மேலே என்னெல்லாம் கலர்ஸ் யூஸ் பண்ணேனோ அதே மாதிரி அதே கலர்ஸை கீழே என்னோட லோவர் லிட்ஸ்லையும் யூஸ் பண்ணுறேன். அந்த சேம் கிரீன், அந்த வந்து அந்த ஷாம்பைன் கோல்டு லைட்டா, அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த விங்ஸ் கிரியேட் பண்ண யூஸ் பண்ண அந்த டார்க் ப்ரௌனை அதே மாதிரி அந்த சைட்ல விங்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்கேன். ஐஸோட இன்னர் கார்னர்ல ஐஸ் ஓப்பன்டா காமிக்கிறதுக்காக ஒரு பிரைட்டர் ஷாம்பைன் கலரை அங்கேயும் நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட ஐஸை நல்லா பாப்டாவும் ஓப்பனாவும் இது காமிக்க ஹெல்ப் பண்ணும். ஐஷேடோக்கான வேலை முடிஞ்சிச்சு. இப்போ என்னோட லிக்விட் ஐலைனரை எடுத்து ஐலைனர் போடுறதுக்கு நான் வந்து திக்கா போட போறது இல்ல, வெரி லைட்டா அந்த ஐலாஷஸ் எங்க வந்து ஐலிட்ஸோட படுதோ அதை மட்டும் லைன் பண்றேன். ஏன்னா என்னோட ஐஸ் ஏற்கனவே பெருசா இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி எனக்கு வந்து ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ண அவ்வளோ பிடிக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் மஸ்காராவை தான் டிபெண்ட் பண்ணுவேன் என்னோட வந்து லேஷஸை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு. அதனாலையும் நான் வந்து ரொம்ப தின்னான ஐலைனர் யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா லோவர் லேஷஸ் இருக்கு இல்லையா, அங்க வந்து நான் கொஞ்சம் திக்கான ஐலைனர் பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணிட்டு சைடில் வந்து ஒரு குட்டி விங் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னர் கார்னர்லையும் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கிரியேட் பண்ண போகிறேன். அது வந்து ஒரு அழகான கேட் ஐ லுக் கொடுக்கும். ஒன் ஆஃப் த ட்ரிக்ஸ், இதையும் நான் டிக்டாக்ல இருந்து தான் கற்றுக்கிட்டேன். பாபி பென் இருக்கு இல்லையா, அதோட கார்னர்ஸில் ஐலைனரை எடுத்துட்டு அதை வைக்கும் போது அது அப்சல்யூட்லி ஒரு பர்ஃபெக்டான வந்து இன்னர் கார்னர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குது. நான் நிறைய ட்ரிக்ஸை யூஸ் பண்ணியிருக்கேன், பட் இது ஒன்று தான் பர்ஃபெக்டா எவ்ரி டைம் இட் ஒர்க்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாதி டைம் ரொம்ப அழகா வந்துடும், பாதி டைம் வந்து சொதப்பிடும். பட் இந்த ட்ரிக் வந்து எவ்ரி டைம் இட் கம்ஸ் அவுட் ரியலி குட். அதே மாதிரி அதே ஐலைனரை வச்சு என்னோட லோவர் லிட்ஸையும் வந்து நான் லைன் பண்றேன். இதுல நான் வாட்டர் லைன்ல லைன் பண்றது இல்ல, என்னோட ஐலாஷ்க்கு கீழே இருக்க லைன்ல மட்டும் லைன் பண்ணிட்டு என்னோட வாட்டர் லைன்ல நான் வந்து என்னோட காஜலை யூஸ் பண்றேன். நான் யூஸ்வலா முன்னாடி காலேஜ் டைம்ல எல்லாம் வந்து ரெண்டு இடத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஐலைனர் லைன் பண்ணிட்டு அப்புறம் காஜல் போடுவேன். பட் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஐலைனரோட குவாலிட்டி வந்து நல்லா இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுல இருந்து நான் வந்து என்னோட வாட்டர் லைன்ல அதை யூஸ் பண்றது இல்ல. பட் இந்த பர்டிகுலர் ஐலைனர் வந்து இட்ஸ் ஓகே டு யூஸ், பட் ஐ காட் யூஸ் டு பி டூயிங் திஸ் வே. அண்ட் இதுவும் வந்து ரொம்ப நல்ல அதே லுக்கை கொடுக்கறதுனால நான் வந்து என்னோட லேஷு கீழே இருக்க அந்த லைனை மட்டும் லைன் பண்ணிட்டு காஜலை கீழே வந்து வாட்டர் லைன்லயும் அதே மாதிரி மேலே வாட்டர் லைன்லயும் யூஸ் பண்ணியிருக்கேன். மேல் ஐலிட்ஸ்ல யூஸ் பண்றேன் இல்லையா, இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஐஸை இன்னுமே பாப் அவுட் பண்ணும். அதே மாதிரி நம்ம மஸ்காரா ஆர் லைக் ஐலைனர் போட்டிருக்கோம் இல்லையா, அதை இன்னும் என்ஹான்ஸ்டா காமிக்கும். நெக்ஸ்ட் ஐலாஷ் கலரை வச்சு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் கர்ல் பண்றேன். ஏன்னா என்னோட லேஷஸ் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய லேஷஸ் இருக்கும், ஆனா ரொம்ப ஃபிளாட்டா இருக்கும், அந்த கர்வ் இருக்காது. ஸோ அந்த நான் மஸ்காரா போட்டாலும் அந்த கர்வ் வந்து அவ்வளோ லாஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் லேஷ் கலரை வச்சு நல்லா அதை வந்து ப்ரெஸ் பண்ணி பண்ணதுக்கு அப்புறமா என்னோட மஸ்காராவை எடுத்து நல்லா வந்து விகில் பண்ணி போடுறேன். எப்பவுமே மஸ்காரா போடும்போது அப்படியே சும்மா ஸ்வைப் பண்ணாதீங்க, அந்த விகில் பண்ணிட்டு அந்த ஜஸ்ட் ஒரு ஷேக் கொடுத்துட்டே அப்படியே இழுத்தீங்கன்னா எல்லா ஐலாஷ் ஃபுல்லாவே வந்து உங்களோட மஸ்காரா வந்து நல்லா அப்ளை ஆகும். அப்படி ஆனா மட்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உங்க மஸ்காரா யூஸ் பண்றதுக்கும் அப்பதான் வந்து வேல்யூ இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் லோவர் லேஷஸ்லயும் நான் யூஸ் பண்றேன். நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் ஒரு கண்ணில் பண்ணிட்டு அப்புறம் தான் நான் அடுத்த கண்ணுக்கு போவேன் எப்பவுமே லேஷ் கலர். ஏன்னா அதுக்குள்ள இந்த மஸ்காரா செட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து செகண்ட் கோட்டை வந்து அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் யூஸ்வலா 2 கோட் ஆஃப் மஸ்காரா யூஸ் பண்ணுவேன். இதுதான் என்னோட ஃபேவரட் மஸ்காரா இந்த ஹோல் வைட் வேர்ல்ட். இப்போ ஐ மேக்கப் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சீக்ஸில் நம்ம பிளஷ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லிக்விட் பிளஷை யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரேர் பியூட்டி பிளஷ் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். இட் கிவ்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃப்ளஷ்ட் ஃபேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாட்டில் ஆரம்பிக்கிறேன். அப்புறம் வேணும்னா நான் வந்து மோர் தென் தேட் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு ஒன்னோட ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வெறும் ஃபிங்கர்ஸில் பிளெண்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ அழகாக வந்து பிளெண்ட் ஆகி அந்த கலர் வந்து நம்ம அந்த ஃபவுண்டேஷன்லாம் போட்டு ஃபேஸில் இருந்த கலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போ இட்ஸ் ஆடிங் பேக் தட் கலர் விச் மேக்ஸ் இட் லுக் ஸோ பிரிட்டி. ஸோ நான் வந்து வெறும் லிக்விட் பிளஷ் மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்ஸ் நான் லிக்விட் பிளஷ் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அதே மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சேன்னா அந்த பிளெண்டை நான் வந்து ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணேன் இல்லையா, ஃபவுண்டேஷன் ஸ்பஞ்ச், அதை வச்சு வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணிக்குவேன். ஸோ ஒன்ஸ் லிக்விட் பிளஷ் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோட பவுடர் பிளஷை அது மேலேயே போட்டு செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எப்போவுமே மேக்கப்பில் வந்து ஃபஸ்ட்டு பிளஷ் தான் வந்து ஃபேட் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி லிக்விட் பிளஷ் அண்ட் பவுடர் பிளஷ் காம்பினேஷனில் நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட பிளஷ் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது மாதிரி எனக்கு பிளஷை வந்து சின்ன சின்ன இடத்துல இந்த மாதிரி சின்ன அங்கெல்லாம் யூஸ் பண்ணவும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து பிரான்சர்
அவ்வளோக்கா நான் யூஸ் பண்ண மாட்டேன். மேக்கப் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃப்ரெஞ்ச் மேக்கப் ரொம்ப பிடிக்கும். ஸோ தே டோன்ட் யூஸ் மச் ஆஃப் பிரான்சஸ். எனக்கும் வந்து அந்த ப்ரௌன்ஸை யூஸ் பண்ணுறது ஐ டோன்ட் ரியலி அப்ரிஷியேட். பட் ஏன் சிந்து இங்கே பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், அந்த சன் கிஸ்ட் க்ளோ கொஞ்சம் வருதா அப்படின்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணேன். அஃப்கோர்ஸ் என்னோட ஃபோர் ஹெட்ஸில் எனக்கு வந்து பிடிச்சிது. நான் என்னோட சின்னில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பிளெண்டர், அதாவது என்னோட பிளெண்டருங்கிறேன், அந்த பியூட்டி பிளெண்டர் இருக்கு இல்லையா, ரியல் டெக்னிக்ஸ் பியூட்டி பிளெண்டர், அதை வச்சு அந்த ஃபவுண்டேஷன் இருந்தனால அதை வச்சு மேட்சப் பண்ணி கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணேன். ஆக்சுவலாக பிரான்சர் வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லா தான் இருக்குது. எனக்கு தான் வந்து யூனோ அந்த தட் ப்ரீ கன்சீவ் தாட் லைக் வேணாம், ப்ளஷ்ஷு பிடிக்கிறதுனால நான் நிறைய ப்ளஷ் யூஸ் பண்ணுவேன், அதனால பிரான்சர் கம்மியாக யூஸ் பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக இன்னொரு பிரான்ஸ் ஸ்டிக் கூட வாங்கியிருக்கேன். ஸோ ஐ திங்க் லைக் ஐ ஸ்டார்ட் யூஸிங் மோர் ஆஃப் த பிரான்சர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் அதே தான் பிளெண்ட் அவுட் பண்ணி என்னோட ஃபவுண்டேஷன் ஸ்பஞ்சை வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் அவுட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் பண்ண அப்புறமா என்னோட ஃபேவரட் செட்டிங் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணி நல்லா ஃபேஸில் ஃபுல்லாக அதை டேம்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஏர் அவுட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அதே பியூட்டி பிளெண்டரை எடுத்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போடும்போது ப்ரெஸ் பண்ண மாதிரி ஹார்டாலாம் ப்ரெஸ் பண்ணலை, ரொம்ப லைட்டாக பட்டும் படாத மாதிரி ஜஸ்ட் டு பிளெண்ட் இட் அவுட் பண்ணுறேன். இன்னொரு டெக்னிக்கும் இப்போ ரீசெண்டாக டிக்டாக்ல பார்த்தேன், அதையும் நான் ட்ரை பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு அதே பேலட்ல இருந்து ஒரு அழகான ஒரு ஹைலைட்டிங் ஷேட் எடுத்து லைட்டாக ஆட் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹைலைட்டர் ஆட் பண்ண மறந்துடுவேன். என்னோட ஃபேஸில் இருக்க ஆயில்ஸே கொஞ்சம் நேரத்தில் என்னை ஃபேஸை ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிடும். பட் இன்னைக்கு ஐ டிட் ஹைலைட் மை ஃபேஸ் யூஸிங் அ ஹைலைட்டர். நெக்ஸ்ட் லிப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம லிப்ஸ் மேலே இருக்க அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸ்ட்ரா அது எல்லாத்தையுமே வந்து வைப் பண்ணி எடுத்துறேன். எடுத்துட்டு ஒரு நல்ல ஒரு டார்க் ஷேட் ஆஃப், நாட் அ டார்க் ஷேட், என்னோட லிப்ஸோட ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கராக இருக்கிற ஒரு லிப் லைனரை வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த லிப் லைனரே லிப்ஸ்டிக் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பட் நான் இதுக்கு மேலே லிப் கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் என்ஹான்ஸ் மை லிப்ஸ் அண்ட் மேக் இட் லுக் ஸோ பிரிட்டி. இது இந்த மேக்கப் லுக்கை யூஸ் பண்ணி நான் வந்து வீடியோவும் ரெக்கார்ட் பண்ண போகிறதுனால ஐ ஆப்டட் ஃபார் அ லிட்டில் பிரைட்டர் கலர் தேன் வெரி மியூட்டட். ஏன்னா நம்ம ஐஸில் வந்து ஒரு பிரைட் கலர், ஒரு க்ரீன், அந்த மாதிரி ஒரு பிரைட்டர் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு கோ வித் அ மைல்டர் கலர் ஆன் அவர் லிப்ஸ். பிகாஸ் வீடியோனால நான் இந்த கலரை வந்து ஒரு பிரைட்டர் பிங்கை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அகேன் இட் டர்ன்ட் அவுட் டு பி ரியலி பியூட்டிஃபுல். வெளியே போகும்போது ஐ காட் சோ மெனி காம்ப்ளிமெண்ட்ஸ். என்னோட லிப்ஸ் கலர், என்னோட ஐ கலர் எல்லாமே வந்து அழகாக இட் ஒர்க் டுகெதர் அண்ட் இட் வாஸ் லைக் வெரி ஹார்மோனியஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த லிப்ஸோட கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ஸ் யூஸ்வலாக சம்டைம்ஸ் லிப்ஸ்டிக்கோ லிப் லைனரோ அப்ளை பண்ணும்போது அவுட்டர் லைன்ஸில் தெரியாமல் போயிடலாம். சம்டைம்ஸ் வந்து அது ஃபவுண்டேஷனோட பிளெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கன்சீலரை லைட்டாக ஒரு கியூடிப்பில் எடுத்துட்டு அதை உங்களோட லிப்ஸோட ஆக்சுவல் ஷேப் கிட்டையோ இல்லை உங்கள் லிப்ஸ் வந்து ஏசிமெட்ரிக்காக இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து இட் கிரியேட்ஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ் அண்ட் இட் மேக்ஸ் யுவர் லிப்ஸ் லுக் லைக் அது வந்து உங்கள் ஃபேஸில் வந்து வரைஞ்சி வச்ச மாதிரி காமிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ட்ரிக், எந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அழகாக உங்கள் லிப்ஸை வந்து என்ஹான்ஸ்டாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி உங்கள் லிப்ஸை காமிக்கலாம். எனக்கு வந்து என்னோட நார்மல் லிப்ஸே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ டோன்ட் சேஞ்ச் இட் அப் மச். ஆனால் அதை வந்து க்ளீன் அவுட் பண்ணி இருக்கிற மாதிரி இன்னும் என்ஹான்ஸ்டாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போது என்னோட லிப் லைனர் மேலே லிப் கிளாஸ் ஆட் பண்ணுறேன். இந்த லிப் கிளாஸ் வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் லிப் கிளாஸ் தான், பட் இட் ஹேஸ் அ பிங்க் டின் டு இட். ஒரு வெரி நேச்சுரல் லிப் கிளாஸ். பட் அதை வந்து இந்த லிப் லைனர் மேலே போடும்போது அந்த பிங்கை வந்து இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மை லவ்ஸ், இந்த லுக் அவ்வளோதான். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். யாராவது இப்போ கல்யாணத்துக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மறக்காதீங்க, யாதும் ஊரே யாவரும் கேளர். பாய் பாய். வித் லவ், Sindhu.